எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 19/2/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. யோகம் துருவ நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் காலை 9:20 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி. மீனராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இன்றைய நாள் மாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. சப்தமி திதியில் என்னென்ன நற்விளைவுகள் செய்ய வேண்டும், சப்தமி திதியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எல்லா ராசிக்காரர்களும் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க. பொதுவாக சப்தமி திதின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு உரியவர்கள் சற்று பாதிப்படைய வைக்கும். ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம். அவர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லப்படுகிறது, சிம்மமும் பாதிக்கப்படுகிறது. சிம்மம் என்றாலே 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், சகோதர உறவுகள் அல்லது பங்காளி உறவு முறைகள், குலதெய்வம் அல்லது குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள், இது போன்ற அமைப்புகள் மட்டுமே பாதிப்படையும். அதனால் இந்த சப்தமி நன்னாளில் புதன்கிழமை, பொதுவாகவே புதன்கிழமையில நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அனைவருக்கும் கிட்டும். இந்த வழிபாடை மேற்கொண்டு வெற்றியடைய வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன்களில் செல்வோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பு உள்ளங்களே, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அனைத்தும் இன்று செயல்படும். ஆனால் முன்பு சொல்லும் போதே ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த சப்தமி நன்னாளில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை சற்று கவனித்து கொண்டு வண்டி வாகன பிரயாண பயணங்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் பேச்சுவார்த்தை, அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மையோ பொய்யோ, ஒரு 10 பேர் சொல்றதை நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தோன்கிறதோ அல்லது ஆராய்ச்சி மனப்பான்மைகள் செய்து இந்த நாளை நீங்கள் வெற்றியடை செய்ய வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கு உங்களுக்கு அதிகபட்சமான நற்பலன்கள் ஏற்படுவதற்கும் ஒரு வெற்றி வாகை சூடுவதற்குமான கிரக நிலவரங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த கிரக நிலவரங்கள் சொல்றதை விடவும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் என்றதை விடவும் 6 என்பது வேலைவாய்ப்பு, தொழில் ஸ்தானங்கள் இருக்கின்ற தொய்வுகளை இன்று மாற்றக்கூடும். புரியுங்களா? படிக்கின்ற மாணவர்கள், ரிஷபராசியில் படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் கலைத்துறையில் அல்ல கலை ஆர்வத்தில் அதில் போய் மூழ்கிடாமல் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தினா வெற்றி அடைய முடியும். அதுபோல் ரிஷபராசி அன்பு உள்ளங்கள், எல்லா நட்சத்திரம், அதில் இருக்கிற நட்சத்திரம் எல்லாமே இந்த காணாத ஒரு விஷயத்துக்கு அல்லூல் படுவாங்க. அதாவது சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போய் நம்ம எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும், ஷேர் மார்க்கெட் போகணும், ஷேர்ஸ் வாங்கணும், பெரிய அளவு வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்களா? ஏன் முயற்சி ஸ்தானம் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் உங்களோட 2ஆம் இடத்து அதிபதி 5ல் போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானம், புருபுணிஸ்தானம், புருபுண்ணியாதிபதி யோகம், இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்க பெறுகிறது. அதன் பேரில் இன்னைக்கு
உங்களுக்கு ஒரு சுகமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக காணப்படுகிறது. வெற்றி பெறுங்கள். கனிவான கடகராசி அன்பர்களே, கடகரத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாளுக்கான கிரகங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல நிலைப்பாடுகளை பெற்றிருக்குங்க. சந்திரன் ஒரு நல்ல இடத்துக்கு பயணம் பண்ணாவே கடகத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதாவது உடல் உபாதைகள் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் இந்த நாள் உடல் உபாதை தீர்வதற்கும் தன் வாழ்க்கை நிலை உயர்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அருமையான ஒரு வாய்ப்பு இன்று கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் நன்றாக இருக்கிறது, யோகம் நன்றாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அமைப்பு சரியாக இல்லை. 12 கூடியவன் 3ஆம் இடத்தில், விரயஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சிறிது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்குள்ளே இருக்கிறீங்க. அது நட்பு வட்டாரங்களில் நெருங்கி பழகக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்கள் நிறைய பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு 10 பேருக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு கடனை செய்யும்போது அதுக்குண்டான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் இன்றைய நாள் ஒரு யோகமாக இருந்தாலும் இந்த இருவேறுபட்ட விஷயங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா தொழில், தந்தை உறவுகள் இது போன்ற அமைப்புகள் கரெக்டாக இருக்கணும். குறிப்பாக சகோதர உறவில் கொஞ்சம் கவனம், சகோதரி உறவில் கவனம் செலுத்தணும். அதுபோல் பிள்ளைகள் வழியில் வருகின்ற நன்மைகள் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. இன்று நட்புடன் பழகி அனைவரும் வெல்வீர்கள். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு 2ஆம் இடத்து சந்திரன் எப்போதுமே உங்களை வாழ வைக்கும். 2, 4, 7, 8, 9 ஸ்தானங்களில் சந்திரன் பிரயாணம் செய்யும் போது எந்த ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அல்லவோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மகிழ்ச்சி தான். எப்போதும் உற்சாகமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நீங்கள் சில உடல்நல தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதையெல்லாம் தீரும். எது உங்களுக்கு வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மையோடு அதை அணுகி ஜெயிக்கின்ற வல்லமை இருந்தாலும் இன்றைய தினத்திற்கு வழிபாடு முறையை மேற்கொள்ளும் போது இன்னும் அதிகபட்ச மகிழ்ச்சி, பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி, ஒரு நடக்க முடியாத விஷயங்கள் நடந்து ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பு இன்று தென்படுகிறது. துலாம் ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் லாபஸ்தானத்துக்கு இருக்கின்ற கிரகம், அந்த கிரகத்தின் தொய்வு, இது எல்லாமே இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. புகழுக்கு கட்டுப்பட்டால் ஒருவனுக்கு எதுவுமே மிஞ்சாது. அதுபோல புகழுக்கு கட்டுப்பட தேவையில்லை. மண், பொன், மிஷினரிஸ் இது போல இனங்களில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை அதை தொழிலை நம்ம செய்வது, அதுபோல் அமைப்புகள் இருக்கும்போது துளாராசிக்காரர் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா துளாராசியில் நிறைய ஒரு வாக்கு பலிதம் உள்ள ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சொந்த வாழ்வியல்ல வெற்றி பெற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையே இருப்பாங்க. அந்த மனநிலையை மாற்றி நல்ல ஒரு விஷயத்துக்குள்ள வியாபாரம் நிறைய விஷயங்கள் இருக்குது, மனநிலை மாற்றி அதில் பயணித்தாவே ஒரு புகழும் செல்வமும் அடையும். வீரியமிக்க விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் எப்போ அந்த நீச்சகதியிலிருந்து மறுபடியும் படியிறங்கி ஆட்சிக்கு வராரோ அப்போ இன்னும் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அவர் விரயத்தில் இருக்கிறதே நீச்சத்தில் இருக்கிறதே மன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். காலையில் இருக்கிற மனநிலை மாலையில் இருக்காது, மாலையில் இருக்கிற மனநிலை இரவில் இருக்காது, மாதிரி மனநிலை மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இது அதிகபட்ச செலவுகள் செய்யக்கூடிய நாளாக தான் எனக்கு தெரிகிறது. பிள்ளைகள் வழியில் வார்த்தைகள் கவனம். அதுவும் கல்வி பயிலும் மாணவர்கள் தேவையற்ற சேர்க்கையை தவிர்த்தாலே நலமுடன் இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த நாளுக்கு ஒரு பொறுமை நிதானம் கடைபிடிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை, 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி சேர்க்கை, இது எல்லாமே ஒரு ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கையை நீ இடைநிறுத்தி நீ என்னென்ன செஞ்சிருக்க திரும்பி பாருன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே 5ஆம் இடங்கிற சொல்லப்படுகிற ஸ்தானம், 5ஆம் இட ஸ்தானம்னாவே குலதெய்வ ஸ்தானம் தான். குலதெய்வத்தின் ஆதரவால் நீங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே வரீங்க. அது இன்னும் மேலும் அந்த வெற்றி தொடரணும். வழிபாடு முறை மேற்கொண்டு வெற்றி அடையுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற ஒரு சேர்க்கையை செய்து அல்லது ஒரு செயலை செய்து மன வருத்தப்படக்கூடிய ஒரு நாளாக தெரிகிறது. அதாவது அன்னை வழிபாடு, எப்பொழுதுமே நாம் அன்னை வழிபாட்டுக்குள் இருக்கும்போது மகரத்தை பொறுத்தவரை வென்று விடலாம். எப்போதுமே மகரத்துக்கு நம்ம சொல்ற விஷயம் கங்காதேவி,
கங்கையம்மன் வழிபாடை நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளும் போது அந்த தேவி உங்களுக்கு அருள் புரிவாள். என்ன, இந்த கங்காவோட சிம்பிள் தான் உங்களுக்கு இருக்கு முதலை. அதை நீங்க அதை பயன்படுத்திட்டீங்கன்னா போதும், வெற்றி பெறலாம் வாழ்வில். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சிறப்புன்றதை விட ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுல வந்து நிற்பீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கல்வி படிக்கின்ற மாணவ மாணவியர் வந்து ஒரு பொருளை செலவு செய்து சில விஷயங்கள் புதிதாக கற்றுக்கொள்கின்ற அமைப்புகள் இருக்கு. அதுபோல் தொழிலில் இருப்பவர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்கள் எல்லாமே இந்த நாள் ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்புகளாகத்தான் தென்படுகிறது. அதனால் செலவுகள் வருவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவு வந்தால் வரவும் வரும். அதனால் கும்பத்தை பொறுத்தவரை இந்த ஒரு செலவு மிக்க ஒரு நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மீனம் சுக்கிரன் ராகு, உச்ச சுக்கிரன் ராகு. இப்போ வந்து என்னன்னா, மற்றவங்களோட போய் போட்டி போட சொல்லும், வார்த்தைகளை கொட்ட சொல்லும், அடுத்த ஒரு மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசவே சொல்லும், புண்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, ஒரு கரார் பார்ட்டிங்கிற ஒரு பேரை வாங்குவீங்க. இந்த போட்டி மனப்பான்மை, ஒரு பொறாமை எண்ணம், இதெல்லாம் விட்டொழித்து இறைவன் ஒன்றே, அவர் நமக்கு தருவார், அவர் நான் நினச்சிட்டேன் அது அவர் கொடுப்பார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மீனராசியில படிக்கின்ற மாணவர்கள் வந்து இதுதான் படிப்பேன்னு அடம் பிடிக்காம, எது நம்ம என்ன பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட தகுதி என்ன, நம்ம எந்த மாதிரி விஷயத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு மேலும் கல்வியில சிறக்க ஆரம்பிக்கலாம். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த நாளுக்கு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.